கண்டிப்பா இன்னைக்கு காலையில இருந்து ஒரு முறையாவது உங்ககிட்ட யாராவது ஜெயம் ரவிக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம மொத்தமாகவே நம்மளுக்கு இந்தியாவில் ஜென்ரலாக வந்து நிறைய டிவோர்ஸஸ் நடக்குதுங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் யாராக இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ ஒரு ஃபீல் வந்திருக்கும்ல. எனக்கும் அந்த ஃபீல் வந்துச்சு. ஸோ இந்த ஒரு போஸ்ட் ஜெயம் ரவி அண்ணா வந்து ட்விட்டரில் போட்ட அந்த ஒரு போஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆர் ஜென்ரலாகவே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்பமா இருக்கட்டும், ஏன் இப்போலாம் அதிகமாக டிவோர்ஸ் நடந்துட்டு இருக்குது, இந்தியாவில் டிவோர்ஸ் நிறைய நடக்க போகுதா, இப்போ கல்யாணம் ஆகிறவங்களாம் டிவோர்ஸ் பண்ணிடுவாங்களாங்கிற ஒரு கேள்வி. அப்புறம் இந்த செலிபிரிட்டிஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஜெயம் ரவி அண்ணாவாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், சமந்தாவாக இருக்கட்டும், நாகா சைத்தன்யா, ஸோ அவங்களுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்ல. சில உண்மைகளை, சில ட்ரூத் பாம்ஸை இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஒரு ரொம்ப சீரியஸான வீடியோ. நான் யோசித்தேன் டிவோர்ஸை பற்றி ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோ மேக் பண்ணுறதை பேசணுமான்னு. பட் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ கண்டிப்பாக சில உண்மைகளை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஜாயின் பண்ணிட்டீங்கல்ல? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜெயம் ரவி அண்ணாக்கு டிவோர்ஸ் ஆனது வந்து கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் நினைக்கிறேன். 2009 அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்குது. 15 வருஷம் கழிச்சு இப்போ உங்களுக்கு டிவோர்ஸ் நடக்குது. தே ஹேவ் 2 kids. ஸோ இதில் வந்து அவங்க ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் கூட அவங்க போஸ்ட் பண்ணல, ட்விட்டரில் மட்டும் ஒரு நோட் போட்டிருக்காங்க. அந்த நோட்டில் வந்து வாழ்க்கையில் ஒரு ஜேர்னி மாதிரி நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு சாப்டரும் புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸை கொண்டு வரும். நிறைய பேர் என்னோட ஜேர்னியை ஆன் ஸ்க்ரீனும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, ஆஃப் ஸ்க்ரீனும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. மீன்ஸ் ஜெயம் படம் முதல்ல வந்ததுலேருந்தே நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறகுறது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு அன்புனால வந்து நான் என்றைக்குமே உங்ககிட்ட டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன். சில காரணங்கள்னால ரொம்ப ஹெவி ஹார்ட்டோட நான் வந்து ஒரு ரொம்ப பர்சனலான அப்டேட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, உங்களுக்கு என்ன ரொம்ப நாளாக தெரியும், என் பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு இதயத்தோட உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறேன். ரொம்ப யோசிச்சதுக்கப்புறம், நிறைய டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்னோட மேரேஜை வந்து ஆர்த்தி அவங்களோட டிசால்வ் பண்ணுறேன், டிசல்யூஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இதனால எங்களோட ப்ரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஃபேமிலி அதெல்லாம் சொல்லிட்டு என்னோட ப்ரியாரிட்டி வந்து என்னைக்குமே உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸை கொண்டு வரணும்னு இருக்குது. என்னோட டியரஸ்ட் ஆடியன்ஸ்க்கு ஐ எம் ஸ்டில் அண்ட் வில் ஆல்வேஸ் பி யுவர் ஜெயம் ரவி. நான் கடைசி வரைக்கும் உங்களோட ஜெயம் ரவியா இருப்பேன். அண்ட் உங்களோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட் அண்ட் லவ்வுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனலாக வெல் ரிட்டன் நோட்டை வந்து ஜெயம் ரவி அண்ணா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன். நான் சொன்ன மாதிரி ஜெயம் ரவிக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கான்வர்சேஷன் நான் வீட்டில் இருந்து ஜிம் போகிறதா இருக்கட்டும், ஜிம்லேருந்து ஆஃபீஸாக இருக்கட்டும், யார் ஃபோன்கிட்ட பேசினாலும், ஃபோனில் பேசினா இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே இது என்ன அதிகமாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல். நிறைய பேர் அந்த போஸ்ட்டோட ரிப்ளைஸில் கூட இது என்ன கோலிவுட்டா இல்லை டிவோர்ஸ்வுட்டா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நிறைய டிவோர்ஸஸ் நடக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்குல்ல. நான் வந்து இதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தேடுறப்போ சில ரீசன்ஸ், ஒரு பஞ்ச் ஆஃப் 6 ரீசன்ஸ் வந்து ஏன் ஜென்ரலாக இந்தியாவில் வந்து இப்போ அதிகமாக டிவோர்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில நம்பர்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். எவ்வளோ டிவோர்ஸ் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இந்தியாவில்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்சு போகிறப்ப நீங்கள் அதிர்ந்து போய் வெளியே போகிறீங்க. அண்ட் இன்னும் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறது இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களா இருக்கலாம், இல்லை கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கலாம். ரெண்டுல நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தீங்கனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பட் அதுக்கு முன்னாடி ஏன் ஜென்ரலாக இந்தியாவில் டிவோர்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஆர்டிக்கல்ல இருந்து உங்ககிட்ட ஒரு 6 பாயிண்ட் அவங்க போடுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிவோர்ஸ்னா சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுனா இந்தியாவோட சின்ன வயசுல, இந்தியா ஆரம்பிச்ச புதுசில் ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ்னா ரொம்ப ஒரு மாதிரி ஐயோ அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்கும். இன்னைக்கு அது ஒரு கான்வர்சேஷனாக வர்ற அளவுக்கு டிவோர்ஸ் வந்து நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அந்த ஸ்டிக்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டு இருக்குது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து நிறைய எம்பவர் ஆகுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு வந்து பெண்கள் ஒரு கல்யாணத்தில் பிடிக்காமலே வந்து தம் கட்டிட்டு இருப்பாங்க, வேறு வழி இல்லாமல் இருந்திருக்காங்க. பட் இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா வந்து அதுலேருந்து வெளியே வரது அளவுக்கு எம்பவர் ஆயிருக்காங்க. மூணாவது வந்து அர்பனைசேஷன் ஒரு ரீசனாக சொல்றாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அர்பன் சிட்டிஸ்ல இந்த மாதிரி சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி இந்த மாதிரி இடத்தோட வாழ்வாதாரமே ஒரு ஸ்ட்ரெஸ் பில்டிங் ஆக்டிவிட்டியாக இருக்குது. ஸோ ஹையர் ஸ்ட்ரெஸ்னு அந்த ஆர்டிக்கிளில் கோட் பண்ணியிருக்காங்க. நாலாவது வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன். ஒரு கல்யாணத்தில் வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன், ரியாலிட்டியை தாண்டி வைக்கிறது, அது மேட்ச் ஆகலங்கிறப்போ டிவோர்ஸ் ஆகுறாங்க. அஞ்சாவது வந்து இப்போ தான் டிவோர்ஸ் பண்ணலாம்
நீங்களும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸே நிறைய பேருக்கு போகுது. ஸோ லீகல் அவேர்னஸே இப்போ தான் வருதுங்கிறாங்க. அண்ட் 6வது வந்து நியூக்ளியரைசேஷன் ஆஃப் ஃபேமிலிஸ். முதல்லலாம் ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. அப்போ வந்து யாரும் எங்கேயும் அசைய முடியாது. அப்படி அசைஞ்சா கூட சுற்றி இருக்கிறவங்க யாராவது பிடிச்சி உட்கார வச்சிருவாங்க. அண்ட் சுற்றி இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் லாக்கும் பண்ணுவாங்க. இப்போ வந்து அது ரெண்டுமே கிடையாது. சப்போர்ட்டும் பண்ணுறது காலையில், லாக்கும் பண்ணுறது காலையிலங்கிறப்போ கம்பேரிட்டிவ்லி அர்பன் ஏரியாஸில், சிட்டிஸில் வந்து தனியாக இருக்கிற கப்பல்ஸ் வந்து டிவோர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு ஒரு 6 பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து சொல்யூஷன் என்னென்னு போட்டிருக்காங்க. பட் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த காரணங்கள்னால இந்தியாவில் இப்போ எத்தனை பேர் டிவோர்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்களேன். யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் சிட்டிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, எத்தனை பேர் வந்து இப்போ பெண்கள் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, எம்பவர்டா இருக்காங்க, லீகல் அவேர்னஸ் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது, அர்பனைசேஷன் இருக்குது, சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கும் கண்டிப்பா ஜெயம் ரவி மட்டும் கிடையாது, நம்மளோட லைஃப்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கும் வந்து டிவோர்ஸ் ஆக போகுது, இல்லை ஆகிடுச்சு, இந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ தோராயமா ஒரு நம்பர் சொல்லுங்களேன். ஆனஸ்டா அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு நம்பர், ஓகேவா? இவ்வளோ பேர் இந்தியாவில் இப்போ டிவோர்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க நீங்க நினைக்கக்கூடிய அந்த ஒரு நம்பரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஜென்யூனா, ஓகேவா? டைப் பண்ணிட்டீங்களா? ஸோ தட் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்கன்னு. போஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஏமாற்ற மாட்டீங்கல்ல? இப்போ நான் சொல்கிறேன், இந்தியாவில் நடக்கக்கூடிய டிவோர்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர்? ஒரு 100 பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா அதில் இத்தனை பேர் டிவோர்ஸ் பண்ணுவாங்கிற நம்பர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலாக இந்தியாவில் 100 பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா டிவோர்ஸ் பண்ணக்கூடியது எத்தனை பேர் தெரியுமா? ஒரு கப்புள், 1%. நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்குல்ல, என்ன எல்லாரும் டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க, எல்லாரும் டிவோர்ஸ் பண்ணிருக்காங்கன்னு. இந்தியாவில் மொத்தமாக டிவோர்ஸ் பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1%. இந்த 1%க்கு தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் டிவோர்ஸ் பண்ணுறாங்க, கல்யாணம்லாம் ஃபெயில் ஆகிட்டு இருக்குங்கிற ஒரு ஃபீல் வர்றது வந்து ஜஸ்ட் 1%. அப்போ இந்தியாவில் டிவோர்ஸே அதிகமாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஆகியிருக்குது. எவ்வளோல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 100 இயர்ஸ்க்கு ஒரு கிராஃப் வந்து ChatGPT ரெடி பண்ண சொன்னேன். 1920 ஆல்மோஸ்ட் டிவோர்ஸுங்கிறது வந்து ஒரு கான்செப்டாகவே இல்லை, ரொம்ப நெக்லிஜிபிள் நம்பராக இருக்குது. 1940 அந்த காலகட்டங்களில், இந்தியாவில் சுதந்திரம் வாங்கின காலகட்டத்தில் நம்ம 0.1% வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நாம் 2020 இப்போ இருக்கும், ஓகேவா? இந்த 0.1% இருந்து 1% வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவோட மொத்த சுதந்திர வாழ்வு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து 0.1 டிவோர்ஸுங்கிறது 1%-ஆ மாறி இருக்குது. பட் இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 2000க்கு அப்புறம் வந்து டிவோர்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கண்டிப்பாக ஒரு 0.5 வர்றதுக்கு வந்து 2000 வரைக்கும் இருக்குது. ஆனால் அடுத்த 20 வருஷத்தில் it has gone the another 0.5. ஸோ வந்து 1% ஆயிருக்குது. பட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே, இப்போ 1% வந்திருக்கு, ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக ரைஸ் ஆகிட்டு இருக்குல்ல. அப்போ அடுத்த 100 வருஷத்தில் இந்தியாவில் எத்தனை டிவோர்ஸ் இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்து யோசிப்பீங்களா, இப்போ ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு. அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2125 ப்ராபப்ளி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் உயிரோடவே இருக்க மாட்டோம், சரியா? நம்ம ரொம்ப ரொம்ப ஃபியூச்சர், நம்மளோட பேர குழந்தைங்க, அவங்களோட குழந்தைங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த ஜென்ரேஷனில் இந்தியாவில் வந்து 10% இருக்குன்னு சொல்லிட்டு ChatGPT இப்போ இருக்கிற ட்ரெண்டை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணுது. யோசிச்சு பாருங்க, 2124ல் 100 வருஷம் கழிச்சு இந்தியாவில் 100 பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா அதில் ஒரு 10 பேர் டிவோர்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் அப்போ ட்ரெண்டாக இருக்கும், ஓகேவா? 10ங்கிறது. பட் நம்மளுக்கு ஏன் இந்த ஃபீல் வந்துகிட்டே இருக்குது, நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணுறாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இந்த கேள்விக்கான பதில் வந்து நம்மளோட மென்டலாக நம்ம அப்படி சம்திங் யோசிப்போம்னு நினைக்கிறேன். இப்போ அதிகமாக டிவோர்ஸ் பண்ணுற கண்ட்ரி எதுன்னு கேட்டால் நம்ம உடனே யூஎஸ் சொல்லிடுவோம்ல. பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல வந்து டிவோர்ஸ் அதிகமாக இருந்திருக்குது. எப்போன்னு தெரியுமா? 1980, 2000 அந்த காலகட்டத்தில் பயங்கர டிவோர்ஸ் இருந்திருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 45% 50%. 2 கப்பல் கல்யாணம் பண்ணாங்கன்னா ஒருத்தவங்க டிவோர்ஸ் ஆயிடுவாங்கிற மாதிரி தான் இருந்திருக்குது. பட் எஸ்பெஷலி லாஸ்ட் 20 வருஷம், அதாவது இந்தியாவில் வந்து டிவோர்ஸ் பர்சன்டேஜ் வந்து 0.5லேருந்து 1% போன அதே காலகட்டத்தில் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அந்த 20 வருஷத்துல, கடந்த 20 வருஷத்துல டிவோர்ஸ் ரேட் கம்மியா இருக்குது. 50ல இருந்து இப்போ 40 நெருங்கி போயிட்டு இருக்காங்க, ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது. நாளாக சொசைட்டி வந்து கல்யாணத்தை நோக்கி போகிறதும், கல்யாணமான சொசைட்டி வந்து டிவோர்ஸை நோக்கி அந்த பர்சன்டேஜ் வைஸ் மாறி போகிறதுங்கிறது வந்து இது அங்கே ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குது. பயங்கரமாக டிவோர்ஸ் ரேட் போயிருக்குது. அப்புறம் 50% நெருங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் அது கம்மியாகி போயிட்டு இருக்குது. இது யூஎஸோட ட்ரெண்ட். ஸோ நம்ம இந்தியாவை பற்றி மட்டும் இல்லை, யூஎஸை பற்றியும் தப்பாக தான் நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இந்தியாவை பற்றி நம்ம அதிகமாக டிவோர்ஸ் நடக்குதுன்னு நினைக்கிறோம்ல, இல்லை யூஎஸ்ல தான் எல்லாருமே டிவோர்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறோம்ல, அதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க ஃபேமிலியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய இவ்வளோதான் நடந்துட்டு இருக்கா, இவ்வளோ நடந்துட்டு இருக்கா, அந்த ரெண்டுமே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ மாதிரி 1% தான் டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கே இப்போ அந்த ஃபீல் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீடியா, சோஷியல் மீடியா எஸ்பெஷலி. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், டிவோர்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது வந்து, சாரி டு புல் தீஸ் நேம்ஸ், பட் அவங்களோட ஃபேஸ் தான் நம்மளுக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும். இப்போ இருக்கக்கூடிய ஃபேமஸான ஆக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, இப்போ தனுஷோட ஃபேஸ் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரலாம், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், ஆர் இவங்க நாகா சைத்தன்யா, சமந்தா, பிகாஸ் தேர் ஹை ப்ரொஃபைல் டிவோர்ஸ் கேசஸ். கரெக்டாக இப்போ ஜெயம் ரவி அவங்களோட ஃபேஸ் ஞாபகத்துக்கு வரும். ஆக்சுவலாக உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இவங்களெல்லாம் அதிகமாக தெரியும். அண்ட் சோஷியல் மீடியா வந்து நம்மளுக்கு இதை மறுபடியும் ஃபீட் பண்ணிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கமல்ஹாசன் சார் இருக்காங்களா, அவங்க டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க, 2 முறை டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க.
இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைங்கிறதுனால அவங்களோட ஃபேஸோட இந்த இமேஜ் போய் அட்டாச் ஆகல. பட் இன்னைக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா வந்து மறுபடியும் ரீபிராண்ட் பண்ணி இது வந்து ஃபேஸில் போய் அட்டாச் பண்ணுற ஒரு கான்செப்ட் வந்து பிகாஸ் ஆஃப் மீடியா எக்ஸ்போஷரே நம்மளுக்கு இப்போ அதிகமாக ஒரு ஃபீல் இருக்குது. ஹை ப்ரொஃபைல் டிவோர்ஸ் ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்களேன், இந்தியன் கிரிக்கெட் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க. அதில் நம்மளுக்கு வந்து இப்போ இந்த வேர்ல்டு கப் படிச்சுட்டு வந்த டீமே எடுத்துக்கோங்களேன், அதில் எத்தனை பேர் டிவோர்ஸ் ஆனவங்க இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஹர்திக் பாண்டியா பேர் உடனே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ கம்பேரிட்டிவ் நீங்கள் அந்த கேஸே எடுத்து பார்த்தீங்கன்னா கூட பர்சன்டேஜாக பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கம்மி தான். பட் அந்த ஹை ப்ரொஃபைல் கேசஸில் எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆகுது? ஒரு 100 செலிபிரிட்டி நம்மளுக்கு தெரியும்னா அதில் ஒரு 1-2 பேருக்கு டிவோர்ஸ் ஆகுது. நம்மளுக்கு ஒரு 1000 செலிபிரிட்டிஸ் ஏறிறப்போ அங்கே ஒரு 10 பேருக்கு டிவோர்ஸ் ஆகுது. ஆனால் சோஷியல் மீடியா நமக்கு மறுபடியும் காமிச்சு அந்த ஒரு இம்பாக்ட் இமேஜ் கிரியேட் பண்ணுது. டிவோர்ஸ் அதிகமாக இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஆகிருக்குது. ஆனால் நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை. அது 1%. நான் சும்மா இங்கே வரதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் கேட்டு எத்தனை பேர் டிவோர்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்களா? எல்லாருமே வந்து ஒரு 40-50% சொன்னாங்க. ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்க, 1% எங்கே இருக்குது, 40-50 நம்ம நினைச்சிட்டு இருக்குது எங்கே இருக்குது. அண்ட் எனிவே நம்ம வந்து ஒரு என்னைக்குமே ஒரு டிவோர்ஸ் வந்து ஒரு பயங்கர செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ஜர்னி, கரெக்டா? ஸோ ஒருவேளை ஒருத்தங்க வந்து ஒரு மேரேஜ்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே டிவோர்ஸ் அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். அண்ட் மேரேஜில் இருக்கிறவங்க வந்து எப்படி டிவோர்ஸ் அவாய்ட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு 8 ஸ்டெப் போட்டிருக்காங்க. எப்படி ஒரு டிவோர்ஸை தள்ளி போட முடியும், ஒரு டிவோர்ஸ்லேருந்து நம்ம தள்ளி நிற்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு 8 ஸ்டெப் அதே ஆர்டிக்கலில் இருந்துச்சு. அது என்னென்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்க, வாட் எவர் இட் இஸ், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே 2 பேரும் உட்காந்து ஓப்பனாக ஒரு டிஸ்கஷன். இதெல்லாம் தான் என் லைஃப்பில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இதெல்லாம் தான் இதுதான் என்னோட ஐடென்டிட்டி, இதெல்லாம் தான் என்னோட ஹாபிஸ், என்னோட லைஃப் ஸ்டைல், இது எல்லாத்தையும் ஓப்பனாக பையனும் பொண்ணும் ஓப்பனாக பேசினாங்கன்னா 100% ஓப்பனாக பேசினாங்கன்னா 2 பேருக்குமே they will be open about whom they are getting. 2 பேருக்குமே ஒரு நல்ல ஐடியா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது இந்தியாவில் இருக்கிற கல்யாணங்களில் மிஸ் ஆகுதுங்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் எஃபர்ட். ஓகே, அதெல்லாம் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணால் மட்டும் பத்தாது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக, ஏன்னா நீங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி கல்யாணமாகி 1 வருஷம் கழிச்சு அதே மைண்ட் செட்டோட, அதே வாழ்க்கையில், அதே ஹாபிஸோட, அதே ஃபேவரட்ஸோட இருக்க போகிறது இல்லை. பீப்புள் சேஞ்ச். நம்மளே வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மாறி இருப்போம். ஸோ கண்டினியூஸாக இந்த எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக 2 பேரும் மாற்றி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னங்கிறத மாற்றி பேசணுங்கிறாங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸாக்டாக அவங்க சொல்லணும்னா மேக் மோர் டேட் நைட்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த டேட் நைட்டுங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கல்யாணமாய் குழந்தைலாம் வந்துருச்சுன்னா நம்மளோட அப்பா அம்மாவே எத்தனை தடவை டேட்டுங்கிற ஒரு கான்செப்டை பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்னமோ ரொம்ப வெஸ்டர்ன் கான்செப்டாக யோசிக்கிறோம். அப்படி இல்லை, 2 பேரும் ஒன்றா தனியாக வெளியே கிளம்பி போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நார்மல் ஆக்கலாம். ஸோ டேட் நைட்ஸுங்கிறப்போ எப்போவுமே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற அப்பா அம்மா அவங்கள பற்றி யோசிக்கிறதே இல்லை, குழந்தைய பற்றியே யோசிப்பாங்க. அது நல்லது தான். பட் அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் வச்சுக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு ஒய்ஃப்க்குன்னு கிடைக்க வேண்டிய டைம் கிடைக்கணும், ஒரு ஹஸ்பண்டுக்குன்னு கிடைக்க வேண்டிய டைம் கிடைக்கணும். அவங்க 2 பேர் வெளியே போயிட்டு வரதுன்னு இருக்குல்ல, அதை நார்மலைஸ் பண்ணுங்க. அவங்க 2 பேர் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணும். 4வது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை மேனேஜ் பண்ணும். இவ்வளோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா உன்னால் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகே, உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் என்னோட ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அந்த மேனேஜிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது இருக்கணும். அடுத்தது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். 2 பேரும் கரெக்டாக மரியாதை கொடுத்துக்கணும். அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். அதை மீறி சண்டை வரும், யாருமே இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது. இதெல்லாம் பண்ணாலும் சண்டை வரும். அப்படி வர்ற சண்டையை சால்வ் பண்ண தெரியணும். ஈகோ வச்சுட்டு நம்ம சண்டை போடக்கூடாது. அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணிக்கணும். வாட் எவர் இட் இஸ், நீ பாதி நான் பாதிங்கிற ஒரு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேலை செய்கிறதுலையும் இருக்கணும். அண்ட் லாஸ்ட் முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆனஸ்ட் கம்யூனிகேஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம் கப்புள்ஸ் வந்து ஆனஸ்ட்டாக பேசிக்கிறது இல்லை. பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க, எதிர் வீட்டில் இருக்கிற ஆண்டி கிட்ட சொல்லுவாங்க, இல்லை வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் ஆனஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறது இல்லை. மோஸ்ட்டாக சின்ன பிரச்சனையாக இருக்கும். அது ஈகோனால பில்ட் ஆகிறது மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஆனஸ்ட் கம்யூனிகேஷன் 2 பேருக்குள்ளே இருந்தாலே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை ரிசால்வ் பண்ணலான்னு இருக்கும். ஸோ இந்த 8 பாயிண்ட் இருக்குல்ல, ப்ராபப்ளி இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் இருக்குது, தெரப்பீஸ் இருக்குது, அவங்களோட பெரிய பிக் ஷாட் ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அதெல்லாம் மீறி இவ்வளவும் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எனக்கு வேணாம், நான் டிவோர்ஸ் தான் பண்ணுறேன்னு 15 வருஷம் கழிச்சு ஒருத்தங்க டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா ஒரு ஆடியன்ஸாக, ஒரு ரிசீவராக அவங்க நம்மக்கிட்ட சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் அதை மீறி நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணி சொல்கிறாங்கிறப்போ த லீஸ்ட் வீ கேன் டூ இஸ் ஓகே, அவங்களோட லைஃப் அவங்களோட ஸ்பேஸ்னு கொடுத்துட்டு தள்ளி நிற்கிறது மட்டுமே. அதை போய் நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்ல, அதை போய் துக்கம் அனுசரிக்கணும்னு சொல்லலை. பட் அது அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த சேஃப் ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள நர்ச்சர் பண்ண விட்டோம்னா ஒரு சொசைட்டியாக நம்ம பயங்கர அட்வான்ஸ்டாக இருப்போம். ஸோ உங்ககிட்ட நான் இந்த வீடியோ முடிகிறப்ப ரீஅஷ்யூர் பண்ணணும்னு நினைக்கிறது. நிறைய பேர் இந்தியாவில் அப்படியே டிவர்ஸ் நோ 1%, we are at 1%. ஃபியூச்சரில் 100 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட இப்போ இருக்கிற ப்ரொஜெக்ஷனே கண்டினியூ ஆச்சுன்னா 10% தான் இருக்கும். ஓகேவா? பட் இது எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறத வச்சு நம்ம பதறக்கூடிய விஷயமும் கிடையாது. அதை நான் ஏன் சொன்னேன்னா நிறைய பேர் நிறைய டிவர்ஸ் அது ஃபேக்ட் செக் பண்ணி இல்லை அவ்வளோலாம் நடக்கலங்கிறத நான் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அதை சொல்கிறேன், நிறைய பேர் மேரேஜில் எல்லாம் நம்பிக்கை விட்டுறாங்க. அப்பெல்லாம் விட வேணாம். அண்ட் லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவர்ஸ் வந்து ஒரு ரொம்ப தள்ளி வச்சு அது ஒரு டேபுவெல்லாம் பார்க்க தேவையில்லை. நம்ம சொசைட்டியில் இருக்கிற ஒரு நார்மலான விஷயம் தான். அதை வந்து ஒரு ரொம்ப தள்ளி வச்சு பார்க்காம அதை நார்மலாக பார்க்குறோமோ, அதில் டிவர்ஸ் ஆனவங்க இருப்பாங்கல்ல, எஸ்பெஷலி விமன், ஓகேவா, அவங்க அப்போனா தான்
ஒரு நார்மலான லைஃப்குள்ளே வர முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ரொம்ப ஸ்டிக்மாவாக தள்ளி வச்சு அவங்களையும் பயமுறுத்தி சொசைட்டியும் பயமுறுத்தி, நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம டிவோர்ஸை பற்றி யோசிக்கிறதை விட, நம்மளோட ஃப்ரெண்டோட டிவோர்ஸை பற்றி யோசிக்கிறதை விட, நம்மளோட ரிலேட்டிவோட டிவோர்ஸை பற்றி யோசிக்கிறதை விட, நம்ம குழந்தைங்களோட டிவோர்ஸை பற்றி யோசிக்கிறதை விட, இருக்கிறதுலே அதிகமாக டிவோர்ஸை பற்றி யோசிக்கக்கூடியது அந்த இன்வால்வ் ஆன 2 பேர் தான். அந்த 2 பேர் வந்து எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணிட்டு கடைசியில் இதுதான் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறப்போ அவங்க வாழ்க்கையை வாழ விடுறது தான் வந்து ஒரு சொசைட்டியா, ஒரு சமூகமா நம்ம அவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரே விஷயம். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை நீங்க யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கப்பமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷேர் இட் வித் தம். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். லவ் யூ ஆல். பாய். டேக் கேர்.